ஹாய் மக்களே, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டு உருளைக்கிழங்கு சால்னா தாங்க வைக்க போகிறேன். இந்த சால்னாக்கு தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மிளகு, தக்காளி, பெரிய வெங்காயம் இதெல்லாம் வதக்கி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சிட்டு அதை தாளித்து வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து சிம்பிளாக தாங்க சால்னா வைக்க போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் அவங்க தான் வாய்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு 15 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம். அப்போது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தன் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தேங்க. அப்போது அங்கே எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பசி, ஆனால் என்னை சாப்பிடுன்னு யாருமே சொல்லலை. அதுக்கு பதிலாக கொஞ்சம் விறகு இருக்குது, அதை உடச்சிட்டு சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதை விறகை உடச்சி அள்ளி எல்லாம் அடைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு தாங்க நான் வந்தேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, யாராவது பசின்னு வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொடுத்துருங்க. ஏன்னா இந்த உலகத்திலே எல்லாரும் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. குட் நைட்.